பார்க்கலாம். அதாவது வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இதுக்கான கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓம்ஸ் லா படி வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் ப்ரொபோஷனல். அதை ஈக்குவேட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ வோல்டேஜ் இஸ் ப்ரொபோஷனல் டு கரண்ட் அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். அப்போது இதுக்கான கிராஃப் வந்து எப்படி வரப்போகுது, ஓம்ஸ் லா படி இப்படி வரப்போகுது. ஓகே, இப்போது இதில் நான் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன், ஏதாவது ஒரு ஸ்லோப் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸ்லோப் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், v பை ஐ தான் இதனுடைய ஸ்லோப். எங்கே கண்டுபிடிச்சாலும் அதுதான். நீங்கள் இவ்வளோ தூரம் ஸ்லோப் இதையும் வச்சுக்கிட்டாலுமே v பை ஐ தான் இதனுடைய ஸ்லோப். ஸோ இங்கே ஸ்லோப் என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா v பை ஐ. v by i is nothing but r அப்படின்னு நம்ம சொல்லலாம். v by i is nothing but r அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி tan theta is equal to v by i which is nothing but r. அப்போ உங்க கையில வந்து இது வோல்டேஜ் வெர்சஸ் கரண்ட் கிராஃப் இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுல ஸ்லோப் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து நீங்க சொல்லணும். இதுல ஸ்லோப் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க, எப்படி வேணா கண்டுபிடிக்கலாம். இப்படி கண்டுபிடிச்சாலும் ஒரே வேல்யூ தான் வரும். இது டிவி இது டிஐ போட்டாலும் ஒரே இதுதான் வரும். இல்லை இது மொத்தமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரே வேல்யூ தான் வரும். சரி, இது வந்து ஒரே லைனு அப்படிங்கிறதுனால நான் மொத்தமாகவே எடுத்துக்கலாம். இது தீட்டா, இங்கேருந்து இது வரைக்கும் வி, இங்கேருந்து இது வரைக்கும் ஐ. ஸோ tan theta is equal to v by i. v by i is nothing but r. ஓம்ஸ் லாலேருந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு v வெர்சஸ், அதாவது வோல்டேஜ் வெர்சஸ் கரண்ட் கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னா ஓம்ஸ் லா சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா ஓம்ஸ் லா வந்து வோல்டேஜ் இஸ் ப்ரொபோஷனல் டு கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓம்ஸ் லா சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ அந்த ஸ்லோப் என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இந்த ஸ்லோப்ல இருந்து எனக்கு கண்டக்டன்ஸ் சொல்லுங்க அப்படின்னா கண்டக்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, கண்டக்டன்ஸ்க்கான ஃபார்முலா வந்து கண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு 1 by r அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், 1 by rனா இந்த கிராஃப்ல இருந்து கண்டக்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும்னா கண்டக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by ஸ்லோப் ஆஃப் v வெர்சஸ் i கிராஃப் அப்படின்னு வந்து சொல்கிறோம். கண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு 1 by ஸ்லோப் ஆஃப் v வெர்சஸ் i கிராஃப் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, இதுக்கான யூனிட் வந்து ஓம், இதுக்கான யூனிட் வந்து மோ. நேற்று கண்டக்டிவிட்டி ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெசிஸ்டன்ஸ். இதுக்கான யூனிட் வந்து ஓம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கண்டக்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான யூனிட் வந்து கண்டக்டன்ஸுங்கிறது வந்து 1 by r. அப்போ இதுக்கு யூனிட் வந்து என்ன வரப்போகுது, ஓம் இன்வர்ஸ் அப்படின்னு வரும். அப்படி இல்லாட்டி இதை வந்து ஓம் அப்படின்னு சொல்கிறோமா, இதை வந்து மோ அப்படின்னு சொல்லுவோம், மாற்றி சொல்லுவோம், MHO அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டக்டன்ஸோட யூனிட் வந்து மோ, ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம். ரெண்டு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, இப்போ ஒரு சின்ன கால்குலேஷன் படி ஒரு சம்மு. Determine the resistance of wire. Determine resistance of wire whose resistivity is rho equal to 3.14 into 10 power minus 8 ohm meter. இதுக்கான டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. Ten centimeter
இது வந்து R is equal to 0.5 millimeter அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது லென்த்து கொடுத்துட்டாங்க, இதனோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டன்ஸ் வந்து கேட்குறாங்க. நார்மல் கால்குலேஷன் R is equal to rho L by A போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இது வந்து ஒரு ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து 4 மில்லி ஓம் வருது. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் அண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ நார்மல் சம். இதுக்கு அடுத்து இந்த சம் வந்து பாருங்க. Find the resistance between phases 1 and 2 if the resistivity of the material of a cuboid is அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு கியூபாய்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி சம் கியூபாய்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னென்ன ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1, இது வந்து ஃபேஸ் மேலே இருக்கிறது 4, சைடில் இருக்கிறது 5, அந்த பக்கம் இருக்கிறது வந்து 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதனுடைய லென்த்து. இதனுடைய ஹைட் அப்படி பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதனுடைய பிரெத். இதனுடைய ஹைட் வந்து இதுதான். ஹைட்டு, பிரெத் அண்ட் லென்த் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபேஸஸ் 1 and 2 if the resistivity of the material is cuboid அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் வர கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இதுதான் rho L by HB, rho H by LB, rho B by LB அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபேஸஸ் 1 and 2 அப்படின்ட்டாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 1ல இருந்தும் 2ல இருந்து டெர்மினல் வந்து எடுக்கணும். இதுல இருந்தும் டெர்மினல் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து அர்த்தம். அப்படி இல்லாட்டி 1 and 2 அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 and 2 கடையில தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வந்து அர்த்தம். 1 and 2 கடையில தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. அதாவது கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது, இந்த மாதிரி ஃப்ளோ ஆகுது. இங்கேருந்து இப்படி வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போ இப்படி ஃப்ளோ ஆகுதுன்னா இதனுடைய லென்த் வந்து என்னவா எடுத்துக்கணும்னா இங்கே லென்த்தாவே எடுத்துக்கலாம், ரோ எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கிராஸ் செக்ஷன் ஏரியா எதை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் போகிறதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய கிராஸ் செக்ஷன் ஏரியா இதை எடுத்துக்கணும். அடுத்து இதை எடுத்துக்கணும், ரெண்டில் ஏதாவது வந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா R is equal to rho L by A அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இங்கே ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து எடுத்துக்கணும். ரோ லென்த் வந்து லென்த் வைஸில் தான் பாஸ் ஆகுது, அதனால பிரச்சனை கிடையாது. ரோ எல் பை ஏரியாவுக்கு பதிலாக பி இன்ட்டு ஹெச், பிஹெச். ஸோ ஆப்ஷன் எது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் உங்களுடைய ஆப்ஷன், ரோ எல் பை பிஹெச். இப்போ இதே இதில் வந்து நான் உங்களுக்கு இதே கொஸ்டினில் வந்து ஃபேஸஸ் 1 and 2 அப்படின்ட்டு இல்லாமல் நான் வந்து ஃபேஸஸ் 5 and 6 அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபார் சேம் கொஸ்டின். Same question. Find resistance between 5 and 6. Phases 5 and 6. So, இதுதான் அந்த cuboid.
இந்த கியூபாய்டில் வந்து ஃபேஸஸ் 1, இது 2, இது 5, இது 4, இந்த பக்கம் இருக்கிறது 6, கீழே இருக்கிறது 3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்படி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் 5 and 6 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 5 and 6 அப்படின்னா இதில் லென்த் வந்து என்னென்ன இருக்கும். இதுதான் இதனுடைய லென்த்து, இது இதனுடைய பிரெத்து, இது இதனுடைய ஹைட் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபேஸஸ் 5 and 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஃபேஸுக்கும் இந்த ஃபேஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இவங்க எந்த ஃபேஸ் சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்கு இடையில தான் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போ இங்கே கரண்ட் வந்து 5 to 6 வந்து பாஸ் ஆகுதுன்னா இது வழியா பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். 5 வழியா பாஸ் ஆகி 6 வழியா வெளியில போயிடுது. 5 வழியா பாஸ் ஆகி 6 வழியா வெளியில போயிடுது. 5 வழியா போய் 6 வழியா வெளியே போயிடுது. அப்போ கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய கிராஸ் செக்ஷன் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் அதனுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா. அப்போ இதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரெத்தா வந்து எடுத்துக்கணும். இதுதான் அலாங் த லென்த் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்கே ரோ இஸ் ஈக்குவல் டு R is equal to rho L by A அப்படிங்கிற ஃபார்முலா எனக்கு தெரியும். போனதுல லென்த்து தான் லென்த்தாக இருந்துச்சு, அதனால பிரச்சனை இல்லை. இங்கே வந்து லென்த்துக்கு பதிலாக பிரெத் வந்து மாறிடுச்சு. ஏன்னா கரண்ட் பாசஸ் த்ரூ 5 to 6. அப்போ 5 to 6னா அதுக்கான கேப் தான் வந்து நம்ம லென்த்தாக வந்து எடுத்துக்கிறோம். அப்போ ரோ இதுக்கான லென்த் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரெத் டிவைடட் பை இதனுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் அதனுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா. அதாவது லென்த் இன்டு இந்த ஹைட். ஸோ LH. ஸோ இந்த கேஸில் வந்து R is equal to rho B by LH அப்படின்னு வந்து சொல்லணும். போன கேஸில் வந்து லென்த்து 1 and 2 அப்படின்னு சொன்னதுனால 1க்கும் 2க்கும் இடையில லென்த்து தான் இங்கே லென்த்தாகவே இருந்துச்சு, அதனால ரோ Lன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த இதில் வந்து லென்த்துக்கு பதிலாக பிரெத் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எந்த ரெண்டு ஃபேஸஸ் இடையில டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம லென்த்தாக வந்து எடுத்துக்கணும். எனி ஃபேஸ் அவங்க கொடுக்கட்டும், அந்த ஃபேஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து லென்த்தாக எடுத்துக்கணும். அந்த ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிறது தான் நம்ம ஏரியாவாக வந்து எடுத்துக்கணும். ஸோ இதை மறந்துடக்கூடாது. புரிஞ்சா? இப்போ அடுத்து இதுல இன்னொரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் தான் இதுக்கான ஆப்ஷன் நான் சைடில் எழுதுறேன். இந்த கொஸ்டின் வாசிச்சுக்கணும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஃபிகர் ஷோஸ் 2 squares x and y, 2 squares x and y cut from a sheet of metal of uniform thickness T அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து x and y have sides of length L and 2L respectively. The resistance R x, R suffix x, இது வந்து RX னா R suffix x. Resistance Rx and Ry of the square are measured between opposite faces across the length L, capital L அப்படின்னு சொல்லியிருக்காங்க. What is the value of Rx and Ry? அப்படி Rx divided by Ry, ratio of Rx by Ry அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, கொஸ்டின் சிம்பிள் தான். அதாவது ரெண்டு ஸ்கொயர் ஷீட்ஸ் வந்து எடுத்து இந்த மாதிரி ரெண்டு கியூபாய்ட் மாதிரி பண்ணிட்டாங்க, சரியா? இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான டைமென்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது லென்த் எல், இதுவும் எல், இதுவும் எல், இதுவும் எல், இதுவும் எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த சைடும் அப்படிதான் 2L 2L. இது வந்து ஸ்கொயர் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனுடைய திக்னஸ் வந்து ஆன்சர் வந்து 1/2 வரலையே. பார்த்துருவோம் எப்படி 1/2 வந்துச்சு. சரி வாங்க ட்ரை பண்ணுவோம். ஸோ இதனுடைய திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா T அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய திக்னஸ் வந்து T. ஓகே, இவங்க பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா x and y of sides of length L and 2L respectively. The resistance Rx and Ry of the square are measured between opposite faces across the length L. அப்படின்னா இதுதான் லென்த் L,
இதை எப்படி வேணால் எடுத்துக்கலாம், இந்த சைடு கூட எடுத்துக்கலாம், எப்படி எடுத்தாலும் அதே தான் வரப்போகுது. ஆப்போசிட் ஃபேஸஸ்னால் நான் இப்படி எடுத்துக்கிறேன். இது ஸ்கொயருங்கிறதுனால பிரச்சனை இல்லை. இது ரெண்டே நான் எடுத்துக்கிறேன், இந்த ரெண்டு ஷேடட் போர்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கரண்ட் இது வழியாக போகுது, இது வழியாக வெளியில் வருது அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ இதில் RX வந்து இது எக்ஸ் பிளேட்டுங்கிறதுனால RX இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். ரோ இதனுடைய லென்த் வந்து இந்த லென்த் தான் வரும், கேபிட்டல் லென்த்து கேபிட்டல் எல் அப்படின்னு தான் வரும். டிவைடட் பை ஏரியா வந்து இதனுடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா. இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து என்ன வரப்போகுது? எல் இன்ட்டு இந்த திக்னஸ் டி. ஏன்னா இது வந்து டீன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால இது எல், இது டி. ஸோ இது வந்து RXக்கு. அதே மாதிரி இப்போ நான் RYக்கு கால்குலேட் பண்ண போகிறேன். RYக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஃபேஸஸ் இது ரெண்டே எடுத்துக்கிறேன். இந்த ஃபேஸையும் இந்த ஃபேஸையும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ இது வழியாக கரண்ட் இப்படி பாஸ் ஆகும்போது நம்மளுக்கு ரோ இதுக்கு 2L அப்படின்னு சொல்லியிருக்கு. 2L டிவைடட் பை இதை கிராஸ் செக்ஷன் ஏரியா அப்படின்னு பார்த்தோம்னா இது 2L, இதனுடைய திக்னஸ் வந்து T அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ 2L மல்டிப்ளைடு பை T அப்படின்னு சொல்லி. ஸோ வழக்கம் போல் இங்கே L அடியாயிரும், இங்கே 2L அடியாயிரும். RX அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோ பை டி அப்படின்னு சொல்லியிருக்கு. RY அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோ பை டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே RX பை RY வந்து 1 தான் வரும். RX பை RY ஈக்குவல் டு 1. ஸோ ஆப்ஷன் 1. நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணீங்க? இல்ல சார், அந்த மாதிரி